மகான சீரியல் பிடிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிவின் ஏதாவது பண்ணி விஜய் காவேரியும் சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே நிவின் சொன்ன மாதிரியும் விஜய் காவேரிக்கும் கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சு நிவின் எப்படி யமுனா கிட்ட கொடுமை அனுபவிச்சாங்களோ அதே மாதிரியேவும் விஜய் காவேரி கிட்ட கொடுமை அனுபவிச்சா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி எபிசோடு அடுத்தடுத்து நகருமான்னு பார்க்கலாம். இங்கே காவேரி எப்படியாவது அந்த டைரியை படிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் யாராவது வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனால் அவங்களால அந்த டைரியை படிக்க முடியவே இல்லை. இங்கே நிவின் விஜய் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு நிவின் இப்போ நீங்கள் போக வேண்டாம் குடிச்சிருக்கீங்கல்ல இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொன்னதும் நிவினும் சரி நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நிவின் இருந்துட்டு இங்கே யமுனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி யமுனா நான் இங்கே விஜய் வீட்லேயும் இங்கே தங்கிடுறேன் நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட சொன்னதும் சரி அப்படின்ட்டு யமுனாவும் சொல்லிடுறாங்க. உடனேவும் இங்கே நிவினும் விஜயும் பேசிக்கிட்டேவும் அப்படியே தூங்கிடுறாங்க. அங்கே யமுனா இருந்துக்கிட்டு சாரதா கிட்ட நிவின் விஜய் வீட்லேயும் ஸ்டே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல காவேரி வந்துட்டு யமுனா அவன் வீட்டுக்காரர் எங்கே காணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவர் தெரிஞ்ச ஃப்ரெண்டை போய் பார்க்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து காவேரி கிட்ட சொன்னதும் காவேரி இந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு யமுனா எப்படியோ சமாளிக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்களும் பேசிட்டேவும் தூங்கிடுறாங்க. இங்கே இங்கே கடைசி தங்கச்சி நர்மதா மட்டும் அக்காவுக்கு ஏன் பழசெல்லாம் ஞாபகமே வரமானுக்கு நம்மவே அக்கா கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிக்கிறாங்க. நர்மதா இருந்துக்கிட்டு அப்படி சொன்னால் அக்காவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு வர நர்மதாவுக்கு பயமாக இருக்குது. ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது அக்கா மட்டும் மாமாவை பிரிஞ்சு இருக்கிறத பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் மாமா நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நர்மதா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இங்கே விடிஞ்சதும் நிவின் விஜய்கிட்ட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அம்மு வர்றாங்க. அம்மு பார்த்ததும் நிவின் இருந்துட்டு அப்படியேவும் அவங்க அம்மாவை மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு ஆமாம் நிவின் அப்படியேவும் காவேரி மாதிரி தான் இருக்கிறா. காவேரி எப்படியெல்லாம் பேசுவாளோ அதே மாதிரி தான் இவளும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஆனால் உங்களை 5 வருஷமாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களே விஜய் அப்படின்ட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு ஆமாம் நிவின் ஆனால் காவேரி பார்த்ததும் அதெல்லாம் மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் விஜய் அப்படின்ட்டு நிவின் வந்து கிளம்புறாங்க. இங்கே வீட்டுக்கு எல்லாத்துட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்ததும் எப்படியாவது காவேரி கிட்ட பேசணும் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட முதல்ல பேசிட்டு அடுத்து காவேரி கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் காவேரி காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. காலேஜுக்கு கிளம்பும்போது இங்கே விஜயோட பொண்ணும் விஜயும் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் காவேரி இருந்துக்கிட்டு என்ன அம்மு காலையில் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எனக்கு யாழினி எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அப்பாவை இங்கே கூட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. உடனேவும் இங்கே காவேரி இருந்துக்கிட்டு அப்படியா சரி கிளம்புவோமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே அம்மு இருந்துட்டு சரிங்க மிஸ் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு அம்மு கிளம்புறாங்க. உடனே விஜய் வந்து நான் ஸ்கூலில் விட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. காவேரியும் விஜயோட வண்டியிலே போயிட்டு ஸ்கூலில் இறங்கிடுறாங்க. இங்கே எல்லோரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜயும் வந்துடுறாங்க. வந்ததும் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி கிட்ட உண்மையை சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிவின் இருந்துக்கிட்டு சாரதா கிட்ட கேட்குறாங்க. அத்தை நம்ம காவேரிக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளை இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுடுவோமா அப்படின்ட்டு நிவின் கேட்குறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு அவள் சாதாரணமானவளா அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே அவள் அவ்வளோ சீக்கிரம் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டா மாப்பிள்ளை அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே நர்மதா வந்துட்டு அக்கா கிட்ட உண்மையெல்லாம் சொன்னா என்ன அப்படின்ட்டு நர்மதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தானே நம்ம இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி உண்மையை சொன்னால் காவேரிக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லி தானே அப்படின்ட்டு இங்கே கங்கா சொல்கிறாங்க. உடனே யமுனா இருந்துக்கிட்டு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிவின் இருந்துட்டு விஜய் எப்படி என்னை யமுனாவை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணாங்களே பிளாக்மெயில் பண்ணி அதே மாதிரியேவும் அதே பாணியில் நம்ம எப்படி காவேரியை விஜய்க்கு கல்யாணம் பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்ட்டு யமுனா வந்து சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஐடியா இருக்குன்னு மட்டும் யோசிங்க அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் ஐடியா கேட்டுட்ருக்காங்க. விஜய் இது எப்படி அம்மு சொன்னால் மட்டும்தான் காவேரி கேட்பா, வேறு யார் சொன்னாலும் காவேரி கேட்க மாட்டா. அம்முக்காக தான் காவேரி வந்து எதுனாலும் செய்வா. அப்படி இருக்கும்போது அம்மு சொன்னால் தான் நடக்கும் அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாங்க. நிவின் இருந்துட்டு சூப்பர் விஜய் சூப்பர், அம்முவை காவேரிக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அப்போனா அம்மு மூலமாகவே நம்ம இந்த காயை நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கிட்ட நிவின் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நிவின் அப்படின்ட்டு கேட்கும்போது இந்த ஸ்கூல் காம்படிஷனில் அம்முக்கு அம்மாவை காவேரி நடித்தால ஆமாம் அதே மாதிரியேவும் அம்முவை காவேரி கிட்ட பேச வைப்போம்
அவ என்ன சொல்லணும்னா, "மிஸ் நீங்க ஒரு நாள் எனக்கு அம்மாவா நடிச்சீங்கல்ல, அதே மாதிரியேவும் எனக்கு நிரந்தரமா அம்மாவா இருப்பீங்களா?" அப்படின்ட்டு பேச வைக்கலாம். அதுக்கு காவேரி என்ன பதில் சொல்றான்னு தெரிஞ்சிரும்ல. அம்மு சொன்னா காவேரி கண்டிப்பா மீற மாட்டா. அம்முவுக்காக கண்டிப்பா உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நிவின் வந்து சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு, "ஆமா மாப்பிள, இந்த இவர் சொல்றதும் சரிதான்" அப்படின்ட்டு சொல்றாங்க. "ஓ! சூப்பர் நிவின்" அப்படின்ட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யமுனா எல்லாருமே சூப்பர் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அம்மு கிட்ட நம்ம என்ன சொல்ல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மு கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஸ்கூல் விட்டுட்டு விஜய் அம்முவ கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அம்முவும் காவேரியும் சேர்ந்து இங்க சாரதா வீட்டுக்கே வராங்க. ஏன்னா இங்க அந்த குழந்தைங்க எல்லாரும் இருக்கிறதுனால ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யாழினி கூட எல்லாத்து கூடயும் விளையாண்டுட்டு இருக்காங்க. காவேரி ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக போறாங்க. அப்ப சாரதா இருந்துக்கிட்டு அம்மு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அம்முவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதும் என்ன பாட்டி கூப்பிட்டீங்க அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. நான் ஒன்று கேட்பேன், அதை நீ அப்படியேவும் உங்கள் மிஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மிஸ் உனக்கு அம்மாவை இருந்தால் உனக்கு பிடிக்கும்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொன்னதும், அன்னைக்கு ஒரு நாள் மிஸ் வந்து உனக்கு அம்மா இருக்கும்போது நீ எவ்வளோ சந்தோஷமா இருந்த, அதே மாதிரி நிரந்தரமா உனக்கு அம்மாவா இருந்தா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கே வந்தா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவ அப்படின்ட்டு சாரதா கேட்குறாங்க. அம்மா இருந்துக்கிட்டு அப்படியே கையை காமிக்கிறாங்க. அவ்வளவு அவ்வளவு அவ்வளவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க சாரதா இருந்துக்கிட்டு, அப்பனா உன்னால தான் அது முடியும் அம்மு, நீ நினைச்சா மட்டும்தான் உங்க மிஸ் அவங்க வீட்டுக்கு கூட்டு போக முடியும் அப்படிங்கிறாங்க. உடனேவும் இங்க சாரதா இருந்துக்கிட்டு சொன்னதும், என்ன சொல்றீங்க பாட்டி அப்படின்ட்டு அம்மு கேட்குறாங்க. அதாவது நீ உங்க மிஸ் கிட்ட போயிட்டு, மிஸ் நீங்க ஒரு நாள் எனக்கு அம்மாவ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரியேவும் நீங்க எங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு நிரந்தரமா அம்மாவா எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மிஸ் கிட்ட நீ கேளு. வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மிஸ் அப்படின்ட்டு சொல்லு அப்படின்ட்டு இங்க சாரதா வந்து அம்மு கிட்ட சொல்றேங்க. உடனே இங்க அம்மு இருந்துக்கிட்டு நான் சொன்னா மிஸ் கேட்பாங்களா பாட்டி அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீ சொன்னா கண்டிப்பா உங்க மிஸ் கேட்பான். நீ சொல்லு அப்படின்ட்டு அம்மு சொன்னதும் அம்மா கிட்ட சொன்னதும் அம்மாவும் காவேரி கிட்ட போறாங்க. மிஸ் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன காவேரி என்ன அம்மு அப்படின்ட்டு காவேரி கேட்டதும், இல்லை மிஸ் நீங்க அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு அம்மாவா அந்த மஸ்டே ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டீங்கல்ல, அப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியா அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. அதே மாதிரியும் எனக்கு நிரந்தரமா நீங்க அம்மாவா இருக்கீங்களா? நான் உங்கள அம்மாவுன்னே கூப்பிடவா? அப்படின்ட்டு கேட்குறாங்க. தாராளமா கூப்பிட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு இங்க காவேரி சொல்றாங்க. மிஸ் ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க வேற எங்கேயாவது போயிடுவீங்களா மிஸ்? அப்புறம் உங்கள நான் பார்க்கவே முடியாதா? அப்பன்னா உங்கள நான் அம்மான்னு கூப்பிட முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு இதெல்லாம் உனக்கு யாருடா சொன்னா? அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்ல நான் தான் கேட்குறேன். அப்படி போயிட்டீங்கன்னா வேற எங்கேயாவது தானே போயிடுவீங்க. உங்கள பார்க்க முடியாதுல்ல, உங்ககிட்ட பேச முடியாதுல்ல அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்படின்னா இல்ல நான் உங்ககிட்ட எப்பவுமே பேசுவேன். நீங்க என்கிட்ட அம்மானே கூப்பிடலாம் அப்படின்ட்டு காவேரி சொல்றாங்க. இந்த நேரத்துல அம்மா இருந்துக்கிட்டு, மிஸ் நான் ஒண்ணு சொல்றேன் மிஸ். அத நீங்க கேட்பீங்களா? அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னடா சொல்லு அப்படின்ட்டு காவேரி கேட்டதும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ப்ராமிஸா? கண்டிப்பா நீ சொல்றது கேட்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க காவேரி இருந்துக்கிட்டு. மிஸ் நீங்க பேசாம எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. எங்க வீட்டுக்கே வந்துருங்க. அப்படி நீங்க வந்தீங்கன்னா நான் உங்க பக்கத்துலயே இருப்பேன். நான் உங்கள அம்மான்னு கூப்பிடலாம். யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. என்னை விட்டு நீங்க எங்கேயும் போக மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லுது. உடனே காவேரியால என்ன பேசான்னு தெரியல. மிஸ் நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நான் என்ன சொன்னாலும் செய்றேன்ட்டு. ப்ளீஸ் மிஸ் நீங்க எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. எங்க அப்பா ரொம்ப நல்லவங்க. நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அம்மு சொல்றாங்க. காவேரியால இங்க மறுத்து பேசவே முடியல. உடனே சரின்னு சொல்லிடுறாங்க காவேரி. உடனே அம்மு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா மிஸ் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்க விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னடா சொல்ற அப்படின்ட்டு கேட்குறாங்க. நிஜமாதான் மிஸ் நீ உங்களுக்கு எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தானே அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே காவேரியும் எதுவும் அந்த குழந்தை முன்னாடி சொல்ல முடியாமல் அப்படியே ஆமான்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு நிவின் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்குது. விஜய்க்கு பர்டிகுலராக ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.